ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம கூட ஒரு ப்ரோ வந்து 1v1 கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச ப்ரோ தான். அதுவும் அவருக்கு வந்து கிராஃப்ட் லேண்டில் தான் வேணுமா, அதுவும் 1v1 ஸ்பெஷல் தான் வேணுமா. இந்த 1v1 ஸ்பெஷல்னால் அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பண்டில் இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் தெரியுதுல பண்டில், க்ளோவால் ஸ்கின்னு, கன் ஸ்கின்னு எல்லாமே இருக்கும். அது மாதிரி நம்ம எடுத்து போட்டு விளையாடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்கின் வரும் நமக்கு? இந்த ஸ்கின் என்கிட்ட இல்லையா? ஃபிஸ்ட்டு ஸ்கின்லாம் இருக்கே. ஓகே, உட்பேக்கர் ஸ்கின் இருக்குது. M187 எடுத்துப்போம். முக்கியமாக டெசர்ட் ஈகிள் வாங்கணும். டெசர்ட் ஈகிள் வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா விளாடுவோம். வேறு பண்டில் ஏதாச்சும் நல்லதாக இருக்காடா, மாற்றிப்போமா? இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒன்று சொல்கிறேன், யாரும் வச்சுக்க வேணாம். பண்டிலுங்கிறது முக்கியமே இல்லை, கேம் ப்ளே தான் முக்கியம். ஏன்ல ஃபஸ்ட் 2 சுத்தமாக எய்மே லாக் ஆகல. என்ன செய்கிறதுன்னு தெரில. ஒரு 30 செகண்ட் எய்மே லாக் ஆகல. கொஞ்சம் தூரமாக போய் அடித்து பார்க்கலான்னு பார்த்தா அப்பவும் சிக்கலை. அப்போ செக் எங்கே ப்ரோ இருக்க? இந்த அப்புறம் வாங்கிக்கோ. டிஜிக் என்ன ப்ரோ நீ மாட்டவே மாட்டுற? வாங்கிக்கோ. சரி, நம்ம கொஞ்சம் இப்போ தூரமாக போய் அடிப்போம். நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒழுங்காக அடிக்க முடியல. கொஞ்சம் தூரமாக போய் விளாடுவோம். இங்கே போவோம். டிஸ்கால் வாங்கிக்கோ ப்ரோ. ஐயோ, ரிவெஞ்ச் மேட்ச் கிட்ட கேட்டுறக்கூடாது. தோத்துட்டா ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் கேட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட ஸ்குவாடு கூட கிடையாது, கில்டு கூட நம்மகிட்ட கிடையாது. இந்த ரவுண்டு ப்ரோ அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம தன்னம்பிக்கையை விடக்கூடாது, அடிப்போம் ப்ரோ. செக் லொஜக் மொஜக். ஐயோ 68. அடிச்சு வாங்கிக்கோ ப்ரோ. என்ன ப்ரோ நீ வாங்க பண்ணுற? வாங்க ப்ரோ. ப்ரோவோட ஐடி பேர் வந்து ரெட் ஷாட். நமக்கு தெரிஞ்சவர் தான். வாங்கிக்கோ ப்ரோ. ஓரியன் பவர் அப்போலேருந்து இருக்குது. ஓரியன் பவர் அடிக்குமா? ஐயோ, அதுக்குள்ளே டேமேஜ் கொடுத்துருது. பேசுகிறதுக்குள்ளே ஏன் டேமேஜ் கொடுக்குறீங்க? வாங்கிக்கோ ப்ரோ. ஐயா, சரி கொஞ்சம் தூரமாக போய் ஓரியன் போட்டு அடிப்போம். போட்டு அடைச்சி விடு. ஐயோ முடிச்சு விட்ருவோம் போலே ப்ரோ. டமீல் வாங்கிக்கோ ப்ரோ. ஓஹோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். நான் வந்து கிராஃப்ட் லேண்டில் வந்து ரொம்ப டைம் ஆகுது இது லோட் ஆகுறதுக்கு. அதனால தான் நான் கட் பண்ணி எடுக்கேன். ப்ரோ ஆஃப்லைன் போயிட்டானா? ப்ரோ ஆஃப்லைன் போயிட்டியா? இவ்வளோ நேரமாக வரலனா ஆஃப்லைன் போயிருப்பான். இல்லைனா சுற்றி க்ளோவால் போட்டு பண்டில் எடுத்துகிட்டு இருப்பான். போய் பார்ப்போம் கிட்டே போய். ஆமாம், ஆஃப்லைன் தான் போயிட்டாங்க. சரி காய்ஸ், அப்போ நம்ம இதோட வீடியோ முடிச்சுப்போம். இல்லைனா பாட் அடித்து வீடியோ போடுறேன்னு எல்லோரும் சொல்லுவீங்க. அது நமக்கு தேவையில்லாத பேச்சு. மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு கொடுங்க காய்ஸ். பாய், டேக் கேர்.